குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th ஸ்டேட் போர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான 3வது பாடமான ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.2க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குள்ள கணக்குக்கு தேவையான சில பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், அதாவது ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். ஸோ சைன் தீட்டா அப்படின்னா அந்த 1 கொசிக்கன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கொசிக்கன் தீட்டாவை 1 சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அதே மாதிரி டேன் தீட்டா அப்படின்னா 1 காட் தீட்டான்னு எழுதிக்கலாம். காட் தீட்டா அப்படின்னா 1 டேன் தீட்டா எழுதிக்கலாம். இதே மாதிரி டேன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவும், காட் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவும் எழுதிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ். இது தெரிஞ்சிருந்தால் இன்றைக்குள்ள சம்ஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேசிக்கான அல்ஜிப்ரிக் ஃபார்முலா a³ - b³ அப்படின்னா a - b இன்ட்டு a² + ab + b². இதுவும் இந்த இடத்துல தேவைப்படுது இந்த ப்ராப்ளத்துக்காக. ஸோ இதையும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சம்முக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். 11th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 3.2க்கான சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். ப்ரூவ் தட் சீக்கன் a மைனஸ் கொசிக்கன் a இன்ட்டு 1 + tan a + cot a ஈக்குவல் டு tan a சீக்கன் a மைனஸ் cot a கொசிக்கன் a அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன். ஸோ இந்த சம் பொறுத்த லெவலில் நான் என்ன எடுத்துக்கிட போகிறேன் அப்படின்னா LHS எடுத்துக்கிட்டு RHS கொண்டு வர போகிறது இல்லை. LHS தனியாக கண்டுபிடிக்க போகிறேன், அதே மாதிரி RHS தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக ரெண்டுக்குள்ள ஆன்சரும் சேமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு LHS அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஸோ என்ன ஹெட்டிங் போட்டுக்கிறேன் அப்படின்னா LHS அப்படி சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஸோ LHS ஈக்குவல் டு LHS அப்படி சொல்லி ஹெட்டிங் எழுதியாச்சு. LHSல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன். என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் a மைனஸ் கொசிக்கன் a இன்ட்டு 1 + tan a cot a. ஸோ அதை அப்படி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ என்ன வந்திருக்கும்? சீக்கன் a மைனஸ் கொசிக்கன் a இன்ட்டு 1 + tan a + cot a அப்படிங்கிறத அப்படியே ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஆங்கிளையும் சைனாவும் காசாவும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எல்லா ஆங்கிளையும் என்னவா மாற்ற போகிறேன்? சைனுக்கும் காசுக்கும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சீக்கன் a நம்ம ஏற்கனவே ஃபார்முலா ரீகால் பண்ண மாதிரி சீக்கன் a இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 1 cos a. அப்போ சீக்கன் a க்கு பதிலாக 1 cos a கொடுக்குறேன். மைனஸ் கொசிக்கன் a க்கு பதிலாக 1 sin a அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரியே அந்த சைடு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 1ங்கிறத அப்படி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் tan a இருக்குது. tan a என்ன எழுதிக்கலாம்? sin a cos a. அதே மாதிரி cot a எப்படி எழுதிக்கலாம்? cos a sin a. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ரீகால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரீகால் பண்ணதுபடி இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு LCM எடுக்கிறேன், அதே மாதிரி அந்த சைடு உள்ள டேர்ம்ஸ்க்கும் LCM எடுக்கிறேன். ஸோ இங்கே LCM எடுத்தால் என்ன கிடச்சிருக்கும்? கீழே cos a இருக்குது, sin a இருக்குது, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாமா? அப்போ cos a இன்ட்டு sin a அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இந்த sin a எங்கே கொண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன், இந்த cos a கொண்டு இங்கே மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? sin a மைனஸ் cos a அப்படிங்கிறது ஆன்சரில் கிடச்சிருக்கும். அட் த சேம் டைம் அங்கேயும் நான் LCM எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே LCM எடுத்தால் என்ன வந்திருக்கும்? அதே மாதிரி cos a இன்ட்டு sin a டேர்ம் கிடச்சிருக்கும். ஸோ cos a இன்ட்டு sin a. ஓகேவா? ஸோ எந்த டேர்ம் LCM எடுக்கிறோமோ அதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ 1 இன்ட்டு போட்டு பார்க்கும்போது என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு cos a sin a அப்படிங்கிறதே கிடச்சிருக்கும். இங்கே cos a sin a போட்டு பார்க்கும்போது கீழே இருக்க cos a கேன்சல் ஆகி இந்த sin a மல்டிபிள் ஆகும். அப்போ sin a இன்ட்டு sin a sin ஸ்கொயர் a. அதே மாதிரி cos a கூட cos a மல்டிபிள் பண்ணால் cos ஸ்கொயர் a அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கீழே இருக்க 2 டேர்ம்ஸ் அப்படி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. cos a இங்கே ஒரு cos a. அப்போ என்ன வந்திருக்கும்? cos ஸ்கொயர் a அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு sin a, இங்கே ஒரு sin a இருக்குது. 2 வாட்டி sin a மல்டிபிள் பண்ணால் sin ஸ்கொயர் a அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்க்கலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். sin a மைனஸ் cos a. அது அப்படி எழுதிக்கலாமா? ஸோ sin a மைனஸ் cos a இன்ட்டு இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ரீஅரேஞ்ச்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் கொஞ்சம் இடத்த மாற்றி எழுதுறேன். என்னோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு sin ஸ்கொயர் a எழுதிக்கிட்டு ப்ளஸ் sin a cos a எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்தது cos ஸ்கொயர் a அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ இது பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். sin a இருக்கா? sin a ஏன்னு நினச்சிக்கோங்க, cos a b நினச்சிக்கோங்க. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் b. இங்கே sin ஸ்கொயர் a இருக்கிறதுனால a ஸ்கொயரா ப்ளஸ் sin a தானே ஏன்னு நினைக்க சொன்னேன். அப்போ a b ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b இன்ட்டு இந்த டேர்ம் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கா? இதுக்கு நம்ம ஏற்கனவே ரீகால் பண்ணபடி பார்த்த ஃபார்முலா படி என்ன போட்டுடலாம்? a³ - b³ இஸ் த ஃபார்முலா. ஸோ இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா a³ - b³. அதாவது a³
cube minus b cube கான ஃபார்முலா என்னது a minus b into a square plus 2ab plus b square. அப்போ a cube minus b cube a இருக்க இடத்துல யாரை போட்டுடலாம் sin. அப்போ sin cube a minus b cube. b இருக்க இடத்துல யாரை போட்டுடலாம் cos a. அப்போ cos cube a ன்னு சொல்லி கிடைச்சிருக்குமா? டிவைடட் பை உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் cos square a into sin square a. This is take as equation number 1. இதான் LHS ஓட ஆன்சர். இதே மாதிரி நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ RHSல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ RHSல யார் கண்டுபிடிக்கணும் tan a secant a மைனஸ் cot a cosecant a அதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இதையும் அதே மாதிரி ஃபுல்லாகவும் சைனுக்கும் காஸ்க்கும் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே என்ன இருக்குது tan ஏனா யார் sin a பை cos a. அப்போ sin a பை cos a அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் இன்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது secant ஏனா 1 பை cos a. ஸோ அந்த டைமே எழுதிக்கிட்டேன். நடுசில் என்ன சைன் போட்டிருக்காங்க மைனஸ். அப்போ நானும் மைனஸ் போட்டுக்கிட்டவா. அடுத்தது cot a cos a பை sin a. அதனால் cos a பை sin a கொடுத்துக்கலாமா? அதுக்கடுத்தது இன்டூ கொசிக்கன் ஏனா 1 பை சைன் ஏ. ஸோ இப்போ 1 பை சைன் ஏங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இங்கே சைன் ஏ இருக்குது, இங்கே 1 இருக்கா. அப்போ ஆன்சர் சைன் ஏ பை cos a into cos a cos square a. நடுசில் என்ன சைன் இருக்கு மைனஸ். cos a into 1 cos a பை இங்கே என்ன வந்திருக்கும் sin a into sin a sin square a. ஸோ இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோம். எல்சிஎம் எடுக்கிறோம்னா கீழே இருக்க 2 டேர்ம்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ இப்போ 2 மல்டிபிள் பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. 2 மல்டிபிள் பண்ணால் என்ன வந்திருக்கும் cos square a into sin square a அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அடுத்து இதை இங்கே கொண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த டேர்ம் இங்கே கொண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருப்பீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் ஆல்ரெடி ஒரு sin a இப்போ ஒரு sin square a மல்டிபிள் பண்ணும்போது sin cube a மைனஸ் இங்கே ஒரு cos a cos square a மல்டிபிள் பண்ணால் cos cube a அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 1ஐயும் பாருங்கள், இப்போ எழுதி வச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 2ஐயும் பாருங்கள். ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்கும். அப்போ which is equation 1 equal to equation 2. LHS equal to RHS. Again question அப்படியே எழுதி hence proved போட்டிங்கன்னா முடிஞ்சுது. Thank you.